ஹாய் மக்களே. ஸோ நீ காலைல இல்லை மத்தியானம் எழுந்திரிச்சேன். அண்டு சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ சாப்பிடணுன்னு கூட தோணல. என்னென்னா நீங்கள் வெளியூர் வந்து இல்லை உங்கள் வீட்டு சாப்பாடோ அம்மா கையில் சாப்பிடோ மிஸ் பண்ணும்போது தான் தெரியும் சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பேசலான்னே நான் வந்தேன். ஸோ இன்னும் சாப்பிட போகலான்னு உட்காரும்போது இந்த வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம், 3 வேளை ஓடுறோம் அப்படின்ற பார்க்குறப்ப சாப்பாட்டுக்கு தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், இல்லை படிப்போம், படித்து சம்பாதிக்கணும்னு நினைப்போம், ஸ்கூல் படிப்போம், காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு நினைப்போம். ஸோ ஆனால் நம்ம வேலைக்கு போய்ட்டு என்ன தப்பு பண்ணுறோன்னா, அந்த எந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ சாப்பாடு இஷ்டத்துக்கு டைம் மாற்றி சாப்பிட்றது, காலைல எழுந்திரிச்சி சாப்பிடாம டீ குடிச்சிட்டு ஓடுறது, இந்த தப்பெல்லாம் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. ஆனால் அது ரிலைஸ் பண்ணி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். எல்லோரும் நல்லா வாங்கி நல்ல சத்துள்ள உணவாக வாங்கி சாப்பிட்ணும். அண்டு அப்ரிஷியேட் யுவர் ஃபுட் கைஸ். அது அந்த நம்மளுக்கு வர சாப்பாட்டோட வேல்யூ வந்து இப்படி வெளில வந்து கஷ்டப்படும் போது தான் எனக்கு புரியுது. ஸோ வீட்டிலலாம் அம்மா சமைச்சு தரும்போதோ இல்லை வீட்டில் யாராவது சமைச்சு தரும்போதோ இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதை எதுக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ட்டு வெளில ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். ஸோ அப்போ வந்து பெருசாக தோணாது. என்னத்தை வீட்டில் சமைக்கிறாங்கன்ட்டு குறை தான் சொல்லுவோம். ஆனால் நான் லாஸ்ட் வீக் ஒரு தடவை வீட்டுக்கு போயிருந்தப்ப சிம்பிளாக சாம்பார் சாதமும் முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு சாப்பிடும்போது கண்ணில் தண்ணி வருது. ஸோ அது ஏன்னா இங்கே வெளியூர் வந்து நான் கஷ்டப்படுறதுனால இங்கே வந்து சாப்பாடு வந்து எனக்கு ஒழுங்காக கிடைக்க மாட்டேது, இல்லை என் டேஸ்ட்டுக்கு செட் ஆகலை. தினமும் வெளில வாங்கி தின்னுகிட்டே இருக்கேன். இந்த பிஜி சாப்பாடு நல்லா இல்லை. ஸோ நான் சமைக்கலான்னு பார்த்தா இந்த ரூமில் இடம் இல்லை. இதெல்லாம் நான் சொல்லிக்கிற ரீசனாக என்னன்னு தெரில. பட்டு எனக்கு லைஃப் வந்து சாப்பாட்டோட அருமையை டீச் பண்ணுதோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் நல்லா ஆர்டர் பண்ணி திங்கிறேன். எத்தனை நாள் தான் நீங்கள் வெளியிலே ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி திங்க முடியும்? ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு சலிச்சு போயிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வீட்டில் சாப்பிட்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, இல்லை உங்கள் அம்மா சமைச்சு தராங்க, ஒய்ஃப் சமைச்சு தராங்கன்னா குறை சொல்லாமல் சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுங்க. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு இதை முடிச்சுட்டு நான் இப்போ சாப்பிட போகிறேன். அண்ட் சாப்பிட்டு தான் ஆகணும், வேண்டாம்ப்பா சாப்பிட தான் போகிறேன். மேபி ஃப்யூச்சரில் எனக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்டு கைஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் டயட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபுட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்தையும் உங்கள் ஃபுட்டு உங்கள் டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் அந்த வீடியோவோட மெயின் மோட்டிவ். ஸோ காலைல ஆஃபீஸ் சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு டீ குடிச்சிட்டு போகிறது, இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. காலைல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போங்க. மத்தியானம் கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடுங்க. மீட்டிங் இருக்குது, வேலை இருக்குன்ட்டு மத்தியானமும் சாப்பிடாமல் இருக்காதீங்க. இந்த தப்பையும் நான் பண்ணுறேன். ஸோ என்னென்னா வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம எதுக்காக போகிறோமோ அந்த இதை இது பண்ணக்கூடாது. ஸோ 3 வேளை கரெக்டாக சாப்பிட்ருங்க. நைட்டு, மத்தியானம், காலையில் கரெக்டாக நல்ல சாப்பாடாக டயத்துக்கு கண்டிப்பாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் தட். முடிஞ்சால் நல்ல டயட் ஃபுட்டாக ஃபைபரு, ப்ரோட்டீனு, கார்பெலாம் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் டயட்டாக சாப்பிடுங்க. ஸோ யா, பை. I will go and eat my delivered food. Bye.